பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த 40 நாட்கள் அளவும், அதாவது ஏப்ரல் 20 வரைக்கும் 40 நாட்கள் 40 கேள்விகள், ஆண்டவராகிய தேவன், அருமை இரட்சகராகிய இயேசப்பா உங்களிடத்தில் என்னிடத்திலும் கேட்கிற கேள்விகள் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ந்து நானும் ட்ரினிட்டாவும் உங்களோடு பேசிக்கொண்டு வருகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிற ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த செய்தியை கேட்ட உடனே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஒருவேளை ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி. ஏனென்றால் தினந்தோறும் செய்தி, அனுதினமும் ஆவியானவரோடு செய்தி 5:30 மணிக்கு, தினந்தோறும் மாலை கூட்டங்கள், வாராந்திர இரவு ஜெபங்கள், இப்படி அடிக்கடி ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு JMM இன்றைக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 6 verse 27. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் அப்படின்னு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? ஏன் நீங்கள் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு கலங்குறீங்க? ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியா கிராமத்தில் மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வந்தபோது இதே போல மார்த்தாளை பார்த்து கேட்டாள், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இந்த நாட்களில் பிள்ளைகளை குறித்து கவலை, புருஷன் ரட்சிக்கப்படலைன்னா கவலை, மனைவிக்கு சரீர பலவீனம் கவலை, வீட்டுக்குள்ளே எதிர்காலம், என் பிள்ளையினுடைய திருமண காரியம், பொருளாதார காரியம், இப்படி ஒவ்வொன்றா நான் சொல்லுவேன். ஏதாகிலும் ஒரு கவலை ஒரு மனிதனை இன்னைக்கு அழுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசு உங்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகிறார், ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் கவலைப்படுறதுனால உங்கள் சரீரத்தில் ஒரு முழத்தை நீங்கள் கூட்ட முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அப்போ காட்டு புஷ்பங்களை போஷிக்கிறவர், ஆகாயத்து பறவைகளை ஆண்டவர் உடுத்துவிக்கிறவர், போஷிக்கிறவர். காட்டு புஷ்பங்கள் எவ்வளோ அழகழகான கலராக பல வண்ணங்களில் காட்டுகளுக்குள்ளே அந்த மலர்கள் இருக்கிறது, லீலி புஷ்பங்கள் இருக்கிறது. அவைகளை போஷிக்கிற தேவன் உங்களை நிச்சயமாக போஷிப்பார். ஐயோ, எனக்கு அப்பா போயிட்டாங்க, ஃபீஸ் கட்ட வழி இல்லை, கவலைப்படாதீங்க. யார் மூலமாவது என் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். கவலைப்படாதீங்க. உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேலே வச்சிருங்க. மனுஷன் மேலே கவலைகளை கொண்டு சொல்லாதீங்க. உங்கள் வேதனைகள்லாம் மனுஷன்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க, கர்த்தரிடத்தில் ஷேர் பண்ணுங்க. கர்த்தரே உங்கள் கவலைகளை போக்கி உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை தைரியப்படுத்துவார். இந்த லெந்து நாட்களில் ஜெபம் பண்ணிடுவோமா? ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால என் அன்பான நம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேனப்பா. யாரை குறித்தாயிலும் கவலையோடு வேதனையோடு இன்றைக்கு காலையிலேயே நம்முடைய பிள்ளைகள் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அவர்களை தைரியப்படுத்தி, அவர்களை பலப்படுத்தி, அவர்களை சகாயம் பண்ணும்படி உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டபடியால் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை நடத்துவார். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.